போர் முடிவுக்கு வந்தால் பெரிய அளவில் தங்கத்துடைய விலை உயரும். அதாவது முன்பெல்லாம் இல்லாததை விட பெரிய அளவில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வந்து மிக அதிகமாக உயர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. லாஸ்ட் ஒரு ஒரு 1 வீக்காக வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ரைஸு டவுன் அப்படியே இருந்தது. ஒரு பெரிய அளவில் ஹைக்கும் இல்லை, ஒரு குறையவும் இல்லை. பட்டு இன்னைக்கு போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ 2 வீக்ஸ் வந்து போர் நிறுத்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இனிமேல் இந்த இன்னையிலேருந்து இனிமேல் நாளைக்கு அடுத்த வர கம்மிங் டேஸ்லாம் வந்து எப்படி இருக்கும், எதனால் இன்னைக்கு திடீர்னு ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுது. அதாவது நேற்று மார்னிங் வந்து நேற்று காலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இன்று இரவுக்குள் ஈரான் ஒரு சரியான பதிலை தராவிட்டால் இன்று ஈரானை இந்த ஒரே ஒரு இரவில் மட்டுமே நிர்மூலமாக்கிவிடும் என்று வந்து அறிவித்தார்கள். அது வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அறிவிப்பு. அதற்கு பிறகு பாகிஸ்தான் அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் வந்து 2 வாரங்களுக்கு வந்து டைம் கேட்டிருக்காரு. அதாவது வரக்கூடிய ஒரு 10 நாட்களில் ஒரு நல்ல முடிவெடுப்போம், அதனால் 10 நாளுக்கு வந்து போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. அதனால் 10 நாட்களுக்கு உண்டான போர் நிறுத்தம் ஒப்பந்தம் என்ற ஒரு அறிவிப்பு வந்த உடனேயே நேற்று இரவு ஒரே நாளில் மட்டுமே 17% கச்சா எண்ணெய் விலை வந்து சர்வதேச அளவில் சரிந்தது. 17% சரிவு என்பது ஒரு பெரிய சரிவு. அதன் காரணமாக இந்த கச்சா எண்ணெயில் முதலீடுகள் எல்லாமே மீண்டும் தங்கத்தில் வரும் என்ற யூகத்தின் அடிப்படையில் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. அதாவது இன்னும் வருங்கிறதுக்காகவே தங்கனுடைய விலை ஏறிச்சு. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியுடைய விலையும் உயர்ந்து சர்வதேச அளவில் இன்று முதல் அதனுடைய முதலீடுகள் வர தொடங்கும் பட்சத்தில் இன்னும் வந்து தங்கத்துடைய விலையும் வெள்ளியுடைய விலையும் உயரும். இன்னும் 10 நாட்களுக்கு தொடர்ந்து இது மாதிரியான நிலைமை நீடிக்கும். இந்த 10 நாட்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை எப்படி இருக்கும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு வேளை போர் முடிவுக்கு வந்தால் பெரிய அளவில் தங்கத்துடைய விலை உயரும். அதாவது முன்பெல்லாம் இல்லாததை விட பெரிய அளவில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வந்து மிக அதிகமாக உயர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. காரணம், இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. முதலீடுகள் எல்லாமே கச்சா எண்ணெயில் சென்றது. அந்த கச்சா எண்ணெய் முதலீடு மீண்டும் தங்கம் பக்கம் வரும். அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் தங்கம் ஒரு பெரிய விலை நோக்கி செல்லும் என்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் அதன் மீது முதலீடுகள் சர்வதேச அளவில் பெரிய அளவில் உயரும் பட்சத்தில் நிச்சயமாக தங்கம் விலை உயர்ந்து கொண்டு தான் போகும், குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. சார், இன்னும் இந்த 2 வீக்ஸ் டைமில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் முதலீடுகள் ஆரம்பிக்கவே இல்லை கோல்டில். அதுக்குள்ளவே ஒரு இம்பேக்டாக வந்து இன்றைக்கி ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் 14 நாளைக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேளை போர் முடிஞ்சிருச்சுன்னா ஹைக்குங்கிறது பெரிய அளவில் ராக்கெட் மாதிரி இருக்குமா, இல்லை எப்படி சார் ஒரு மைல்டாக ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, எப்படி இருக்கும்? போர் நிறுத்தம் செய்ய போகிறோம் என்ற அறிவிப்பே பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஒரு வேளை போர் முடிவுக்கு வந்துவிட்டால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்று யூகித்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் இருக்கும் விலை உயர்வு. அதாவது இந்த தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய தேவை சர்வதேச அளவில் முதலீடுகளாக பார்க்கும் பட்சத்தில் ஒரு பெரிய அதாவது மற்ற எந்த ஒரு உலோகங்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய மதிப்பு தங்கம் மற்றும் வெள்ளியின் மீது உள்ளது. மற்ற எந்த முதலீடுகளையும் தாண்டி பெரிய அளவில் வருவாய் தரக்கூடிய ஒரு முதலீடாக தங்கம் வெள்ளி உள்ளது. சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள், உலக மக்கள், உலக நாடுகளுடைய வங்கிகள் எல்லாருடைய பார்வையும் தங்கத்தின் பக்கம் இருப்பதால் நிச்சயமாக தங்கம் பெரிய அளவில் வந்து உயர்வை கொண்டு தான் செல்லும். அதில் எந்தவித மாற்றம் இல்லவே இல்லை. அமெரிக்க டாலரையும் தாண்டி தங்கத்துடைய முதலீடுகள் பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால தான் சொன்னேன், இந்த போர் அறிவிப்பு என்பதே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றால் நிச்சயமாக போர் முழுவதுமாக நிறுத்தப்பட்டால் மிகப்பெரிய அளவில் வந்து தங்கத்துடைய விலை வந்து இருக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சார், இப்போ இந்த ஃபைனான்ஷியல் இயரில் 26, 27 எவ்வளோ இந்தியா வந்து கோல்டு சில்வர்லாம் கோல்டு பர்டிகுலராக எவ்வளோ இம்போர்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது? கடந்த காலங்களில் எவ்வளோ மேக்ஸிமம் இம்போர்ட் ஆகும், இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது? ஒரு வேளை அதாவது இந்த போர் முடிவுக்கு வரும் பட்சத்தில் மீண்டும் உலகத்துடைய பொருளாதாரம் ஒரு சமநிலைக்கு வரும். ஒரு சாதகமான சூழ்நிலை நோக்கி உலக பொருளாதாரம் செல்லும் பட்சத்தில் முதலீடுகள் எல்லாம் அதிகரிக்கும். முதலீடுகள் அதிகரிக்கும் பட்சத்தில் விலைவாசிகள், அதாவது தங்கத்துடைய விலை வந்து உயர்ந்து கொண்டு தான் செல்லும். அதே போல் இந்த போர் முடிவுக்கு வருவது ஒரு பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலை உலக அரங்கில் இது நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தான் உள்ளது. ஏனென்றால் அமெரிக்கா ஏற்கனவே வந்து கணித்துள்ளது, ஈரானை எதிர்த்து போரிடுவது என்பது ஒரு பெரிய அழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் எல்லா நாடுகளும் இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதில் மிக தீவிரமாக உள்ளதின் ஒரு காரணமும் இந்த போர் நிச்சயமாக முடிவுக்கு வரும். இதன் காரணமாக மற்ற உலோகங்களை தாண்டி தங்கத்துடைய வெள்ளியினுடைய விலை வந்து உயர்ந்து கொண்டு செல்லும். எவ்வளோ இறக்குமதி இருக்கும் சார் இந்த நிதியாண்டில்?
இறக்குமதியை பொறுத்தவரை ஒருவேளை போர் நிறுத்தப்பட்டால் உலகத்தின் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகரிக்கும். அதன் காரணமாக இந்தியாவில் இறக்குமதி கூடுதலாக இருக்கும். கடந்த ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 700 டன் நம்ம இறக்குமதி செய்திருக்கோம். இந்த வருடம் இப்பொழுது தான் வருடம் தொடங்கியுள்ளது. அதன் காரணமாக இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டால் இன்னும் அதையும் தாண்டி ஒரு பெரிய அளவில் இறக்குமதி இருக்கும். காரணம், உலக நாடுகள் எல்லாமே ஏற்கனவே கடந்த 3 மாதங்களாக மிகவும் ஏற்றுமதி எதுவுமே இல்லாமல் ஒரு பெரிய சரிவை நோக்கி சென்று கொண்ட சூழ்நிலை எல்லாம் மாறி மீண்டும் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுகிற வாய்ப்புகள் ஏற்பட்டால் 700 டன் என்பது இன்னும் ஒரு 100 டன் கூட சென்று ஒரு 800 டன்னை தாண்டி இறக்குமதி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.